நண்பர்களே, நான் வந்து இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்கலாம். ஒரு ஒரு நாட்டில் வந்து ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா அரசவையில் வந்து அன்றைக்கி அரசவை கூடி ஒரு முக்கியமான இதை விவரிச்சாங்க. நம்ம ராஜா உங்கள் ஆட்சிக்குள்ள நாட்டில் ஒரு வயசான பாட்டி வெறும் கூழ், பச்சை மிளகா, வெங்காயம் தான் தராங்கன்னா, ஆனால் அந்த சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருக்கான். ஆனால் அரும்பு விருந்து சாப்பிட்றவும் இதோட அது நல்லா இருக்கும் அப்படி. உடனே ராஜா, சரி நான் மந்திரி கூட 3 பேர் மாறு வேஷத்தில் போய், சரி அந்த பாட்டி அப்படி என்னத்தை தான் சாப்பாடு தராங்கன்னு நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு. சரி ராஜா, ஆனால் காசு 1 பைசா கூட வாங்குறது இல்லை ராஜா அப்படின்ட்டு. சரி நம்ம போய் அதை செக் பண்ணுவோம் அப்படின்ட்டு. உடனே செக் பண்ணிவிட்டு சோறு நல்லா இருந்தால் நம்ம வந்து அந்த பாட்டிக்கு வந்து உதவணும் அப்படின்னு முடிவோடு இவங்களும் மாறு வேஷத்தோடு போயிருக்காங்க. போய் குதிரையை தூரத்தில் கட்டிட்டு அப்படியே இந்த ஏழை விவசாயிங்க மாதிரி நல்லா வேஷம் போட்டுக்கிட்டு வந்தாங்க. வந்த உடனே அந்த பாட்டி அவங்கள பார்த்ததுமே தெரிஞ்சு, ஓஹோ இவங்க வந்து நம்மளை வந்து சோதிக்க வந்துருக்காங்க. உடனே அந்த பாட்டி, நீங்கள் என்ன பண்ணீங்க, இன்னும் சோறு ரெடி ஆகலை, நீங்கள் வந்து அதனால் என்ன பண்ணுறீங்க, இந்த காட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு வாங்க, அந்த வயக்காட்டை. இதில் விளையிற கேவர்லேருந்து தான் உங்களுக்கெல்லாம் உணவு. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன் பாட்டின்ட்டு அவங்களும் அந்த காட்டை ஒரு 2-3 வாட்டி சுற்றிட்டு வந்தாங்க. திருப்பி வந்து பாட்டிக்கிட்ட வந்து, சோறு இல்லை இன்னும் போய் இன்னும் ஒரு 3-4 வாட்டி சுற்றிட்டு வாங்க அப்படின்ட்டு. சரின்னு உடனே அவங்க 3-4 வாட்டி சுற்றிட்டு வந்துட்டு அப்புறம் வந்தபோது வேலையாளுங்க, இந்த கூலி ஆளுங்கெல்லாம் வந்து பாட்டிக்கிட்ட வந்து கூலை முடிச்சுட்டு பச்சை மிளகாய் சார் அருமையான சாப்பாடுன்ட்டு பாராட்டிகிட்டு போயிட்ட உடனே இந்த ராஜாவுக்கும் கூட வந்து பசி பயங்கரமாக வயிற்ற கிள்ளிடுச்சு. கிள்ளின பாட்டி இதுக்கு மேலே எங்களால் பொறுக்குண்டு, சரி உட்காருங்க உங்களுக்கு உணவு பரிமாறுறேன் அப்படின்ட்டு. உடனே அவங்களுக்கும் கூழ் கொடுத்தோம். அவங்க ஆஹா சூப்பர், நான் அரசவையிலேயே இந்த மாதிரி சாப்பாடை சாப்பிட்டதில்ல அப்படி. ஆனால் உங்ககிட்ட பாட்டி உங்கள் கைராசியான கூழ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு. எப்படி பாட்டி இது உங்களால் காசு வாங்காமையும் கூழ் கொடுக்குறீங்க, ஆனால் ருசியாகவும் இருக்குது அப்படின்ட்டு. உடனே அந்த பாட்டி சொன்னாங்கன்னா, இந்த இடம் வந்து ஃபுல்லாக நான் வந்து கேவரு வச்சு அதில் வந்து வர கேவரை வந்து ஏழைகளுக்கு வந்து கூழ் தரேன், அதனால் எனக்கு வந்து வருமானத்துக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. அடுத்தது நீங்கள் வந்து சும்மாவே உட்காந்துக்கிட்டு போய் சாப்பிட்டா வந்து உங்களுக்கு வந்து எந்த உணவுலையும் வந்து ருசி தெரியாது. நல்லா வேலை பார்த்துட்டு போயிட்டு சாப்பிட்டா தான் ருசி. அதனால தான் உங்களை வந்து நான் வந்து காட்டை வந்து ஒரு 4-5 வாட்டி சுற்றி வர சொன்னேன். உடனே அந்த ராஜாவும் அந்த பாட்டியும் நன்றி சொல்லிவிட்டு கிளம்ப, உனக்கு எதுவும் உதவி வேணுமா பாட்டி அப்படின்னு. இல்லை எனக்கு உதவி வேண்டாம்ப்பா, எனக்கு வந்து இந்த காட்டில் விளையிறது இந்த ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு நான் நல்ல வருமானம் வருது. ஆனால் அந்த பாட்டி அந்த ராஜா கிட்ட விரைவாக, நீங்களும் இதேமாரி ஏழைகளுக்கு வந்து உதவணும் அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே அந்த ராஜாவும் சரி பாட்டி நான் இனிமேட்லேருந்து உதவுறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டிக்கிட்ட நன்றி சொல்லிவிட்டு கிளம்புனாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே நல்லா உழைச்சிட்டு போய் சாப்பிட்டா, பசியோடு சாப்பிட்டா வந்து எந்த சாப்பாடாக இருந்தாலும் ருசியாக தெரியும். பசி இல்லாமல் சாப்பிட்டா நீங்கள் என்ன தான் சாப்பாடு சாப்பிட்டாலும் ருசி தெரியும். அதான் இந்த கதை உணர்த்துகிற பாடம்.